ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரேஷன் ஷாப் ரிசல்ட்ஸ் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி பற்றி நம்ம சேனலில் இப்போ ரெகுலராக மறுபடியும் அப்டேட்ஸ் கொடுத்துட்டு தான் வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஜனவரி 16 இந்த மாதிரி ஹியரிங் இருக்கிற மாதிரி போன வீடியோவில் போட்டிருந்தோம். பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இதை பாருங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சியில் இருக்கவங்க எனக்கு தனிப்பட்ட முறையில் மெயில் மூலிமா நிறைய PDF, அதுக்கப்புறம் இந்த மனு, அதுக்கப்புறம் இந்த ஏதாவது போட்டு அவங்களுக்கு ரிப்ளை வரும்ல அது, அப்புறம் இந்த மாதிரி ஆடியோ இது வரைக்கும் மறுபடியும் வரல. ஆடியோ ஏதாவது பேசினது இருந்தால் கூட டிஆர்பிக்கு கால் பண்ணி இந்த மாதிரிலாம் பேசுவீங்கல்ல, அது ஆடியோ ரெக்கார்டு இருந்தாலும் ப்ரூஃபாக அனுப்புங்க, நம்ம அதையும் சேனலில் போடுவோம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி அதை பற்றின கேஸ் டீட்டெயில்ஸ் எனக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி எல்லாமே நம்ம சேனலில் போட்டுட்டு தான் இருக்கோம். ஸோ இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் விழுப்புரத்தில் இருக்கிறவர் தான் வந்துட்டு இந்த மாதிரி அனுப்பிச்சிருக்காரு. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அளிக்கப்படும் தகவல்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அந்த மனுவோட எண் கொடுத்துருக்காங்க 13345/2022 போட்டு, வழக்கு நிலுவையில் உள்ளதால் விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கான விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநருக்கான தேர்வு இறுதி பட்டியல் வெளியிடப்படவில்லை. அதாவது அந்த கேஸு தமிழில் தான் எழுதியிருக்கு, அப்படி சொல்கிறேன் பாருங்கள். அந்த கேஸ் வந்து நிலுவையில் பெண்டிங்கில் இருக்குது இல்லையா, விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு. அதுக்கான இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு சேல்ஸ்மேன் அண்ட் பேக்கருக்கு வந்துட்டு தேர்வு இறுதி பட்டியல் அந்த ரிசல்ட் இன்னும் விடலல்ல அப்படின்னு சொல்லிட்டு, தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983 பிரிவு 74 கீழ் அமைக்கப்பட்ட வருவாய் மாவட்டங்களுக்கான ஆள்சேர்ப்பு நிலையங்கள் சம்பந்தப்பட்ட மண்டல கூடுதல் பதிவாளர் இணைப்பதிவாளர்களை பதவி வழி தலைவர்களாக கொண்டு தனித்த அலகுகளாக செயல்பட்டு வருகின்றன. எனவே மாவட்ட ஆள்சேர்ப்பு நிலையங்கள் தொடர்பான பொதுவான தகவல்கள் வழிகாட்டுதல்கள் நீங்களாக அவற்றின் குறிப்பான தகவல்களை வழக்கு நிலை குறித்து விழுப்புரம் மாவட்ட ஆள்சேர்ப்பு நிலையத்தை அணுகி பெற்றுக்கொள்ளலாம் என்ற தகவல் தெரிவித்து கொள்ளப்படுகிறது. அதாவது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி நமக்கு இந்த விழுப்புரம் கள்ளக்குறிச்சி ரிசல்ட் வரல, ஆனால் அதை பற்றின இந்த மாதிரி ஏதோ ஒரு மனுவோ இல்லை PDF ஏதோ ஒரு அப்டேட் கிடைச்சா ப்ரூஃபோட, நம்ம ஏதோ ஒன்று சொல்கிறத விட நமக்கு இந்த ப்ரூஃபோட வீடியோவோ ஆடியோவோ இந்த மாதிரி கிடைக்கும் போது நமக்கு இன்னும் இதாக இருக்கும்ல. ஸோ தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டத்துக்கு கீழே இந்த மாதிரி வந்துட்டு ஆள்சேர்ப்பு நிலையங்கள்னு சொல்லுவாங்கள்ல, DRB டிஸ்ட்ரிக்ட் ரெக்வயர்மெண்ட் பியூரோ, அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த யூனிட்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதாவது தனித்த அலகுகளாக, அலகுனா யூனிட்டு, இப்போ அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, யூனிட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆள்சேர்ப்பு நிலையங்கள் தொடர்பான வந்துட்டு பொது தகவல் எல்லாமே வந்துட்டு நம்மளாம் வந்துட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அந்த விழுப்புரம் மாவட்ட DRB இருக்கு இல்லையா, விழுப்புரம் கள்ளக்குறிச்சிக்கு தனித்தனி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அந்த வெப்சைட்லேயே பாருங்கள், அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா DRBன்னு அந்த நம்பர் இருக்கும். நான் அதையும் இந்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி வந்துட்டு கேட்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏற்கனவே நிறைய ஃபோன் பண்ணி பேசியிருப்பீங்க, இப்போ பரவாயில்ல மறுபடியும் பேசுங்க. இப்போ என்ன தான் இந்த மாதிரி கேஸ் பிரச்சனை, எப்போ தான் எங்களுக்கு ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டு நீங்களும் கேளுங்க. எனக்கும் அதை பற்றின அப்டேட்ஸ் கிடைக்க நான் ஆடியோ போடுறேன். ஸோ வந்துட்டு நீங்களும் கிடைச்சதுன்னா அதை பேசுங்க, அந்த ஆடியோவை மெயில் பண்ணுங்கள், அது வழியாக நம்மளும் போடுவோம். ஸோ நானும் தெரிஞ்ச அளவுக்கு போடுறேன். ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா அதை தான் சொல்லியிருக்காங்க, அந்த விழுப்புரம் மாவட்டத்துக்குன்னு வந்து ஆளுங்களை தனியாக போட்டிருக்காங்க. ஸோ வந்து DRBக்கு நீங்கள் கால் பண்ணி இந்த தகவல் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இதில் போட்டிருக்காங்க. ஸோ இது கையெழுத்து போட்டிருக்கு பாருங்கள், இணைப்பதிவாளர்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அனுப்புனார், இதை வந்துட்டு இந்த மாதிரி போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு மெயில் பண்ணார். ஸோ அதை வந்து நம்ம இந்த மாதிரி வீடியோவில் சொல்கிறோம். ஸோ அந்த நம்பர் நிறைய பேருக்கு தெரியாது, அதையும் நான் காட்டிடுறேன். இந்த DRB வெப்சைட், DRB விழுப்புரம், DRB கள்ளக்குறிச்சின்னு நீங்கள் ஃபோனில் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க, ஹோம் பேஜிலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்கள் அட்ரஸ் இருக்க பாருங்கள், அந்த சேர்மேன் ஜாயின்ட் ரெஜிஸ்டர் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் ரெக்வயர்மெண்ட் பியூரோ ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸ்லாம் கொடுத்து எங்கே இருக்குன்னு சொல்லி போட்டுட்டு ஃபோன் நம்பர், மெயில் ஐடி அதெல்லாம் இருக்குது பாருங்கள், அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு வேறு தனிப்பட்ட முறையில் வேறு ஏதாவது நம்பர் வச்சுருந்தீங்கனாலும் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. ஸோ கள்ளக்குறிச்சிக்கும் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதே மாதிரி வந்துட்டு இருக்கும். ஸோ வந்துட்டு நீங்கள் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்கும் போது அவங்க தகவல் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ கேஸ் என்ன நிலமையில் இருக்குது, ரிசல்ட் எப்போ வருங்கிறது நம்மளும் ஒவ்வொன்றா தெரிய நான் வீடியோ ரெகுலராக போட பார்க்குறேன். ஸோ வந்து அடுத்த அப்டேட் என்ன இருந்தாலும் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ரிசல்ட் சீக்கிரம் வந்துடும். அதே மாதிரி கோஆப்ரேட்டிவ் எக்ஸாமுக்கும் வெயிட் பண்ணுவீங்க, விழுப்புரம் கள்ளக்குறிச்சி அவங்களுக்கும் ரிசல்ட் வந்துடும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ அடுத்து என்ன நடக்குது, என்ன மாதிரி எப்படி விடுறாங்க எவ்வளோ சீக்கிரம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனல் TNPSC இனோவேஷன் சேனல், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.